வணக்கம், உங்கள் கலரி சிவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நேர்வர்மம் வந்து எதுல இருக்காத நம்ம எப்படி கொடுக்கலாம், அதை எப்படி இலக்கு முறை செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவா நீங்க பார்க்கலாம். இப்ப யாராவது அடிக்கிறாங்கன்னா அடிக்கும் போது இந்த இந்த மொழியை வச்சு இதுதான் நேர்வர்மம். இந்த நெஞ்சு குழியில நீங்க லேசா கை வச்சு பார்த்தாலே தெரியும். விரலை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி திருப்பினாக்கி அவங்களுக்கு கடுமையான வழியா இருக்கட்டும் வைக்க சும்மா இப்படி வைக்கும் போதே ஆள் வந்து நம்ம முன்ன வரமாட்டான். முன்ன வந்தாக்கி அங்கே அழுத்தம் கூடுதலா இருக்கும். அதுல ஒரு சின்ன குழி கணங்க இடம் தரும். அந்த இடத்துல வந்து இந்த மொழியை வச்சு நம்ம இப்படி இடிப்போம். இப்படி இடிக்கத்துல அவங்க உடனே வந்து மூச்சு திணறிக்கிட்டு இருக்கும். மூச்சு விட முடியாத அளவுக்கு அவனை இந்த காட்டு மூச்சு விட முடியாத அளவுக்கு நெரிச்சிடும். இந்த எலும்புக்கு நெரிச்சிக்கிட்டு இருக்கும். அதை எலும்ப முடியாம கிடப்பா. அவனை தூக்கி நம்ம எப்படியெல்லாம் இலக்குமுறை செய்யணும்னு பாருங்க. மயக்கம் போட்டு அவன் கீழே வந்துருந்தாக்கி ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல போட்டிருப்போம். இந்த புறங்கால வச்சு தட்டி எழுப்பி சொல்லியிருப்போம். அப்படி எழுப்பிடுங்க. எழுப்பிட்டு இப்படி நெஞ்சுக்கு பூட்டு போட்டு இப்படியே தூக்கி இப்படி உழுப்புங்க. உழுப்பிக்கிட்டு கையை மேல கூட்டு இப்படி உழுப்பி விடுங்க. உழுப்பி விட்டு அவனுக்கு வந்து நெஞ்சு எரிச்சலும் வலியும் இருந்துகிட்டே இருக்கும். அதுல லேசா நல்லெண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் லேசா வெதுப்பான சூட்டுல சூடு பண்ணி அவனுக்கு எண்ணெய் போட்டு தடவி விடணும். நல்லா இப்படி நெஞ்சு பகுதியெல்லாம் இப்படி தடவி ரெண்டு சைடுமே இப்படி தடவி விடுங்க. குறுக்குலையும் லேசா தட்டி விடுங்க. தட்டி விட்டுக்கிட்டு அவனுக்கு வந்து சுக்கு கஷாயம் வந்து ஒரு நாளைக்கு 2 நேரம் குடிக்க சொல்லுங்க, காலையிலும் சாயங்காலமும். வணக்கம், உங்கள் கலரி சிவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நேர்வர்மம் வந்து எதுல இருக்காத நம்ம எப்படி கொடுக்கலாம், அதை எப்படி இலக்கு முறை செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவா நீங்க பார்க்கலாம். இப்ப யாராவது அடிக்கிறாங்கன்னா அடிக்கும் போது இந்த இந்த மொழியை வச்சு இதுதான் நேர்வர்மம். இந்த நெஞ்சு குழியில நீங்க லேசா கை வச்சு பார்த்தாலே தெரியும். விரலை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி திருப்பினாக்கி அவங்களுக்கு கடுமையான வழியா இருக்கட்டும் வைக்க சும்மா இப்படி வைக்கும் போதே ஆள் வந்து நம்ம முன்ன வரமாட்டான். முன்ன வந்தாக்கி அங்கே அழுத்தம் கூடுதலா இருக்கும். அதுல ஒரு சின்ன குழி கணங்க இடம் தரும். அந்த இடத்துல வந்து இந்த மொழியை வச்சு நம்ம இப்படி இடிப்போம். இப்படி இடிக்கத்துல அவங்க உடனே வந்து மூச்சு திணறிக்கிட்டு இருக்கும். மூச்சு விட முடியாத அளவுக்கு அவனை இந்த காட்டு மூச்சு விட முடியாத அளவுக்கு நெரிச்சிடும். இந்த எலும்புக்கு நெரிச்சிக்கிட்டு இருக்கும். அதை எலும்ப முடியாம கிடப்பா. அவனை தூக்கி நம்ம எப்படியெல்லாம் இலக்குமுறை செய்யணும்னு பாருங்க. மயக்கம் போட்டு அவன் கீழே வந்துருந்தாக்கி ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல போட்டிருப்போம். இந்த புறங்கால வச்சு தட்டி எழுப்பி சொல்லியிருப்போம். அப்படி எழுப்பிடுங்க. எழுப்பிட்டு இப்படி நெஞ்சுக்கு பூட்டு போட்டு இப்படியே தூக்கி இப்படி உழுப்புங்க. உழுப்பிக்கிட்டு கையை மேல கூட்டு இப்படி உழுப்பி விடுங்க. உழுப்பி விட்டு அவனுக்கு வந்து நெஞ்சு எரிச்சலும் வலியும் இருந்துகிட்டே இருக்கும். அதுல லேசா நல்லெண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் லேசா வெதுப்பான சூட்டுல சூடு பண்ணி அவனுக்கு எண்ணெய் போட்டு தடவி விடணும். நல்லா இப்படி நெஞ்சு பகுதியெல்லாம் இப்படி தடவி ரெண்டு